கன்னட திரையுலகில் முன்னணி நடிகராக இருப்பவர் தர்ஷன். இவருக்கும் பிரபல நடிகை பவித்ரா கவுடாவுக்கும் தகாத உறவு இருந்தது. இருவருக்குமே திருமணமாகி குழந்தைகள் உள்ள நிலையில் தங்கள் காதலை தொடர்ந்து வந்தனர். இவர்களின் உறவுக்கு தர்ஷனின் மனைவி விஜயலட்சுமி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் பவித்ரா கவுடாவுக்கு சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகாசாமி என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் ஆபாச குறுந்தகவல் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் தர்ஷனை அவரின் குடும்பத்துடன் நல்லபடியாக வாழவிடு என்று பவித்ராவுக்கு குறுந்தகவல் அனுப்பியுள்ளார். இதுபற்றி அறிந்த நடிகர் தர்ஷன் கூலிப்படையை ஏவி ரேணுகாசாமியை கடத்தி பெங்களூருவில் வைத்து கொடூரமாக தாக்கி கொலை செய்தார். இதற்கிடையே பெல்லாரி சிறையில் இருக்கும் நடிகர் தர்ஷனின் கனவில் வந்து ரேணுகாசாமி பயமுறுத்துவதாகவும் இதனால் அடிக்கடி சிறை அறைக்குள் இருந்து தர்ஷனின் கதறல் சத்தம் கேட்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. சிறை காவலர்கள் சிலர் தர்ஷன் பயந்து போய் அலறும் சத்தத்தை கேட்டுள்ளனர். இது குறித்து சிறை அதிகாரிகளிடமும் தர்ஷன் கூறியுள்ளார். தன்னை எப்படியாவது பெங்களூரு சிறைக்கு மாற்றும்படி கேட்டுக்கொண்டதாகவும் தெரிகிறது. சமீபத்தில் தர்ஷனின் மனைவி விஜயலட்சுமி தன் மகனுடன் பெல்லாரி சிறைக்கு சென்று சந்தித்தார். அப்போது அவரிடத்தில் ரேணுகாசாமி கனவில் வந்து பயமுறுத்துவதாக கூறி கதறியுள்ளார். இதையடுத்து விஜயலட்சுமி பல கோவில்களில் தன் கணவருக்காக பரிகார பூஜை செய்து வருகிறார்.